மூன்றாவது செய்தியாக, செங்கல்பட்டு மாவட்டம் கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பாளர்களுக்கு பட்டா போட அரசு உத்தரவிட்டிருக்கு. இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க? இது அந்த சர்க்குலர் பார்க்கும் பொழுது நமக்கே அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கோயில் புறம்போக்கு, மேய்க்கால் நீர்நிலை புறம்போக்கு அப்படின்னு 2 வகைப்படுத்துகிறாங்க. அதில் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா, கிராம கணக்குகளில் கோயில் நிலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை மட்டும் விட்டுட்டு, கோயிலை மட்டும் விட்டுட்டு அதை சுற்றியுள்ள குடியிருப்பு ஆக்கிரமிப்புகளை கணக்கெடுத்து தகுதியுள்ள நபர்களுக்கு நீங்கள் முன்மொழிய வேண்டும் அப்படின்னு. இது நேற்று 9ஆம் தேதி காணொலி வாயிலாக மீட்டிங் நடந்ததுதான் சீஃப் செக்ரட்டரியோட. அதை வைத்து மாவட்ட நிர்வாகம் இந்த சர்க்குலர் அனுப்பிச்சிருக்கு. நம்ம பார்க்குறோம், இது தொடர்ச்சியாக கம்யூனிஸ்டுகள் இந்த ஒரு கோரிக்கையை வச்சுருந்தாங்க. என்னென்னா, கோயில் நிலத்தில் ஏற்கனவே ஆக்கிரமிச்சுட்டு இருந்தவங்களுக்கு அவங்களுக்கே பட்டா கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். கோயில் நிலம் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் நிலம் இல்லாதவர்களுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய. அதாவது கோயிலுக்கு எந்த பர்பஸுக்காக நிலம் வழங்கப்பட்டதோ அதை விட்டுட்டு போகிறோம் வரவெல்லாம் அதில் குடியிருக்கலாம், அவங்க அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது மாதிரியான கோரிக்கை தான் இந்த கம்யூனிஸ்டுகளும், குறிப்பாக இந்து ஆன்மீகத்தை, இந்து சனாதன தர்மத்தை எதிர்க்கக்கூடியவங்க எல்லாம் வைக்கக்கூடிய கோரிக்கை. ஒன்று, இவங்க கோயில் உள்ளாரையே அதில் பல பொறுப்புகளில் இருந்துட்டு அறங்காவலர் குழுங்கிற ஒரு இதில் ஜோதாவில் உட்காந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அழிச்சாட்டியம் வேலை பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதை நிலங்களை, அது சொத்துக்களை கபலீகரம் செய்யக்கூடிய இந்த ஒரு கோரிக்கையும் அரசியல் கட்சிகள் வைக்கின்றன, சில இயக்கங்களும் வைக்கின்றனங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த தமிழக திராவிட மாடல் அரசு என்ன சொல்லுதுன்னா, கபர்தஸ்தான், அதாவது இஸ்லாமியர்கள் இறந்து போனாங்கன்னா புதைக்கக்கூடிய அந்த இடம், சிமெட்ரி கல்லறைன்னு சொல்கிறோம், அது கிறிஸ்தவர்களுக்கான. இந்த இடம் அவங்களுக்கு இல்லைன்னா கூட சிட்டிலேயோ இல்லை நகரத்தில், கிராமத்தில் அவங்க எங்கே இடம் இருக்குதோ 5 ஏக்கர் அளவுக்கு நிலத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொடுக்கணும், உரிய காலத்தில் அவங்கள உடனே மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது. ஆனால் இந்த கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பில் இருக்கிறவனுக்கு அப்படியே பட்டா போட்டு கொடு, இல்லைன்னா நீ கணக்கெடுத்துட்டு அதை கொடுத்துரு, உரியவங்களுக்கு கொடு அப்படின்னா நம்மளுடைய கோயில் நிலங்களுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் இங்கே என்ன உருட்டு விட்டுறாங்க. இப்போ கூட ஒரு காஃபி டேபிள் புக்கு வெளியிட்டார் சேகர் பாபு. எங்கன்னா, இந்த முருகன் அகில உலக முருக மாநாடு நடந்தது அப்படின்னு அதை ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு ஒரு டேபிள். அதுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயில் சொத்துக்களை எல்லாம் எந்த அளவுக்கு நாங்கள் மீட்டிருக்கோம், 6000 கோடி பெருமானம் உள்ள கோயில் நிலங்களை எல்லாம் சொத்துக்களை மீட்டிருக்கோம் அப்படின்னு. யார்கிட்டேருந்து மீட்டோம் அப்படின்னு வெள்ளை அறிக்கை கொடுன்னா அது கொடுக்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஆனால் இது போன்ற மறைமுகமாக கோயில் நிலங்களை மற்றவர்களுக்கு தாரை வார்ப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்க ஒரு ஏழை இந்து, நீ உடனே கேட்கலாம், என்னங்க ஒரு ஏழை இந்து அந்த இடத்துல ஏதோ புறம்போக்குன்னு நினச்சினா அந்த நேரத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டான், அது கடைசியில் இப்போ கோயில் நிலம்னு ஆயிடுச்சு, இப்போ அவனுக்கு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்க, அவன் பாவம் தானே, அவன் இருந்துட்டு போடல, அவனும் இந்து தானே அப்படின்னு சொல்லலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த இந்து நமக்கு பட்டா போட்டுட்டாங்க, இப்போ கோயில் நிலங்கிறதுனால ஏதோ பயந்துக்கிட்டு 300 ரூபாயோ 400 ரூபாயோ அதுக்கு என்ன ரெண்டோ இல்லை, அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவில் ரெண்ட் இருக்காது, அது ஏதோ கொடுத்துட்டு இருப்பான். இப்போ பட்டான்னு ஒன்று வந்த பிறகு இவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல லேண்டு வேல்யூ எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குன்னு பார்த்துட்டு இதை மாற்று மதத்தினர் இதை வம்படியாக வாங்கணும்னு ஒருத்தர் நினச்சிட்டு எவ்வளவு காசு வேணாலும் கொடுத்து நம்ம வாங்கலான்னு ஒரு மாற்று மதத்தினர் நினைக்கிறான்னு வச்சுக்கோ. கோயில் பிரகாரத்திலேயே இடம் வீடு வாங்குறான் அப்படின்னா நாளைக்கு இதே போன்ற செட்டில்மெண்ட் அங்கே ஒரு மாற்று மதத்தினர் அவன் என்ன சொல்லுவான், கோயில் நிலத்துல இருந்துக்கிட்டு அந்த கோயில் உற்சவம் திருவிழா தேர் எதுவும் போகக்கூடாதும்பான். இதெல்லாம் நடக்குதான்னா பல இடங்கள்ல நடந்திருக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல அக்ரஹாரங்களே இஸ்லாமிய ஆக்கிரமிப்புல இருக்குது. ஏன்னா அவங்க வித்துட்டு பல பேர் போயிருக்காங்க, அந்த நேரத்தில் அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கு. ஆனால் அதோடைய இப்ப விளைவு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். களத்தூருங்கிற ஊர் ஆரம்பத்தில் பெரிய அளவு இல்லை, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாமிய எண்ணிக்கை எங்கே அதிகமானோடனே கோயில் தேரடியிலே தேர் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி பல வருடங்கள் கேஸ் நடந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தி அங்கே சிலை வைக்க முடியலன்னு மிகப்பெரிய போராட்டம், அதற்கு கோர்ட்டில் போய் தான் அந்த மக்கள் நீதி அவங்களுக்கு கிடைச்சது. அந்த நீதி வாங்கி கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக இந்து முன்னணி வழக்கறிஞர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கு போன வாரம் அந்த ஊர் பக்கம் போகிறதும்போது அவ்வளவு பிரம்மாண்ட வரவேற்பு கொடுத்தாங்க. ஏன்னா அங்கே அந்த மக்களுக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் இந்து முன்னணி, அதனுடைய வழக்கறிஞர் கார்த்திகேயன். அவங்க அவங்க ஏரியால அவங்க பகுதியில பிள்ளையார் சிலை வைக்கிறதுக்கே தடை. காரணம் என்ன, மாற்று மதத்தினர் இங்க அதிகமாயிட்டாங்க.
எப்படி அதிகமாங்க? இது மாதிரி கோயில் நிலத்துல நீ தாரவாத்தினா பட்டாப்பட்டு கொடுத்தினா அவன் வந்து செட்டில் ஆவான். அதுதான் கோயிலுக்கு நிலம் எதுக்காக கொடுக்கப்பட்டது, நிதி எதுக்காக வழங்கப்பட்டது, டொனேஷன் கொடுக்குறாங்கன்னா எந்த விஷயத்துக்கு, என்ன பர்பஸ்க்காக கொடுக்குறாங்க, அதுதான் செலவு செய்யப்பட வேண்டும். ஏற்கனவே கோர்ட்டு சொல்லியிருக்குது, எந்த நோக்கத்திற்காக இது செலவு பணம் கொடுக்கப்பட்டதோ நிதி வழங்கப்பட்டதோ அதை தான் செலவு பண்ணும். தேவையில்லாத விஷயத்துக்கு கோயில் பணத்தை எடுத்து நீங்க வந்து செலவு பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்டு பல முறை சொல்லி இருக்கிறது. நம்ம ஸ்ரீ டிவிலே பல நேரங்களில் இன்னும் சொல்லப்போனால் ஒரு சீரியஸாகவே நம்ம அரசு கையில் ஆலயங்கள் விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கோம். நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கேட்குறவங்க அதே மாதிரி இப்போ கோர்ட் என்ன சொல்லுது, நாங்கள் சொல்ற உத்தரவு கொடுத்துட்றோம், ஆனால் இந்த கவர்மெண்ட் செய்யலைன்னா என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு கோர்ட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. ஆனால் இது போன்ற பிளாட்டண்டா ஒரு கோயில் நிலத்தை தாரை வார்ப்பது போல ஒரு சுற்றறிக்கை, ஒரு சர்க்குலர் கொடுக்கறது எந்த வகையில் சரின்னு தெரியல. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்து அமைப்புகள், இந்துக்கள் மிகப்பெரிய அளவிலே போராட்டம் நடத்த வேண்டும். இந்து கோயில்களை, அதோடைய நிலங்களை பாதுகாப்பது நம்ம இவங்க உருட்டலாம், நாங்கள் வந்து சொத்துக்களை மீட்டிருக்கணும். ஆனால் நாளைக்கு இந்த கட்சிக்காரனே வந்தான்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா இடத்தையும் ஆக்கிரமிச்சு மற்றவங்களுக்கு விற்றுருவான், அதை பிளாட் போட்டு விற்பான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, பிறகு அந்த கோயிலுடைய நடக்கக்கூடிய திருவிழா வந்து பொலிவிலிருந்து போச்சுன்னுச்சிங்க. ஏன்னா இவன் தான் தேர் போகக்கூடாது, திருவிழா நடத்தக்கூடாது, பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறான். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கோயிலோட திருவிழா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் அந்த கோயிலே யாரும் வராமல் போயிட்டு இழுத்து மூடிடுவாங்க. பிறகு அது ஒரு நாளோ சர்ச்சாவோ மாறலாம், மசூதியாக மாறலாம். இந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் செயல்படுதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் இருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறை நாங்கள் சொத்துக்களை மீட்கோங்கிறாங்க, என்ன மீட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியல. ஆனால் ஒரு பக்கம் இது போல நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றாரு, இப்ப செல்வ பெருந்தகை கூட என்ன சொல்றாரு, இந்து சமய அறநிலையத்துறை அப்படிங்கிறதுல இந்துங்கிறத நம்ம எடுத்துட்டணும், தமிழ்நாடு அறநிலையத்துறைன்னு மாத்தணும். அதாவது இந்து கோயில்களை அதாவது அந்த கணக்கு வழக்கில் பார்க்கறதுக்காகத்தான் அந்த அமைப்பு இருக்கு, HRNC. அதுல இந்துன்னு இருக்கிறத கூட இந்த காங்கிரஸுக்கு பிடிக்கல. அப்படின்னா எந்த அளவிற்கு இவர்கள் சோரம் போய்விட்டார்கள். சிறுபான்மையினர் அந்த மக்களுக்காக, அந்த ஓட் பேங்குக்காக, அந்த ஓட்டு பிச்சைக்காக எவ்வளவு கேவலமான நிலைக்கு இந்த அரசியல் கட்சிகள்லாம் அந்த போலியான செக்குலரிசம் பேசி எப்படிப்பட்ட இந்து துரோகத்தை செய்கிறார்கள், இந்து மக்களுக்கு துரோகத்தை செய்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். பாருங்க, இந்து சமய அறநிலையத்துறையில இந்துங்கிற பேர் இருக்கக்கூடாதான் செல்வ பெருந்தகை சொல்கிறார். இப்ப நம்முடைய ஸ்ரீடியுடைய எசப்பாட்டில் கூட அதை வந்து போட்டிருக்காங்க. எந்த அப்பனா நீங்க வந்து இந்திய தேசிய காங்கிரஸ்ன்னு இருக்கு, இத்தாலி, ஏன்னா இப்ப வந்து இத்தாலி சோனியா அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அந்த கட்சி இருக்கு, அப்பனா இத்தாலிய சோனியா காங்கிரஸ்ன்னு அந்த பேரை மாத்திப்பீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இதையெல்லாம் மனதில் வைத்து தான் நாம் புரிஞ்சுக்கணும். இந்துக்கள் வந்து ரொம்ப உஷாரா இருக்கணும். மெட்ராஸ் பாஷையில் சொன்னா உஷாரா இருக்கணும். இவங்க எதற்காக இந்த பட்டா கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனா, மாற்று மதத்தினருக்கு ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் இந்த வேலையை செய்கிறாங்க. இந்துக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும். போராடித்தான் நம்மளது உரிமையை நம்ம மீட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். இந்த திராவிட மாடல் ஆட்சி அகன்றால்தான் நம்முடைய வழிபாட்டு உரிமை கூட நம்ம கோர்ட்டுக்கு செய்ய போகாம நம்முடைய வழிபாடுகளை தினந்தோறும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கிறது அப்படிங்கிறதை நாம் புரிஞ்சுக்கிறோம்.